மொத்தம் 3 எலி மருந்து. அவங்க எதை நினைச்சு அதை ஆர்டர் போட்டாங்களா எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அவங்க அழுதுட்டே பேசுறத பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூ காண்டி தான் அதை ஆர்டர் போட்டுருக்காங்க எனக்கு தோணுச்சு. ஆனா கஸ்டமர் லொகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிட்ட பிறகு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வழியிலே மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்களா ஒரு மாதிரி அழுதுட்டே போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினா உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சூசைட் அந்த எடுக்காதீங்க, சூசைட் காண்டி தான் இதை போட்டீங்க அப்படின்னா இல்ல ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இல்ல போய் பேசாதீங்க, நீங்க சூசைட் தான் போட்டுருக்கீங்க. எலியுடைய பிரச்சனை அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட பரவாயில்ல, ஏதோ சில நல்லவங்களும் நம்ம கூட இருக்கிறாங்க. அதனால தான் இந்த நாடு ஓரளவுக்காச்சு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேரும் நல்லவங்க கொஞ்சமாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து அந்த நல்லவங்களை வந்து அப்படியே அழுத்தி கீழே தள்ளிடுவாங்க. சில பேருக்கு அதை வந்து இல்லை அப்படி பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துடுவாங்க, நல்லவங்களாகவே இருந்துருவாங்க. சில பேர் நல்லவங்களா இருந்துமே கெட்டவங்களா ஆயிடுவாங்க. ஆனால் இவர் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லத்தான் இந்த வீடியோ. ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றிருக்காரு. ஒரு உயிரை காப்பாற்றுற எல்லாருமே ஒரு கடவுள் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கடவுள் ரூபத்தில் கடவுள் வந்து டைரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார், யார் மூலியமாச்சும் வந்து தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவர் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்காங்க. 3 பார்த்துருப்பீங்க நிறைய பேர், எல்லாம் நிறைய ட்ரெண்டிங் ஆச்சு இந்த வீடியோ. ஸோ எலி மருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அவர் வந்து பேசி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் வந்து அப்செட்டாக இருக்காங்களோ, இல்லை நமக்கே தெரியும் ஒருத்தவங்களை பார்த்தா அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா, எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஓரளவுக்காச்சும் கெஸ் பண்ண முடியும். இன்னும் அவங்க சேடாக இருந்தாங்கன்னா இன்னுமே மூஞ்சி பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஏதோ ஒன்று திங்கிங்கில் இருக்காங்க, ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சமாச்சு ஆறுதலாக பேசுங்க. என்ன பிரச்சனை நீங்கள் கேட்க வேணாம், எல்லாம் சரியாயிடும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேசினாலே இவங்கள மாதிரி தான் மைண்டை மாற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லாதவங்க தான் நிறைய பேர் வந்து இன்னும் அந்த டிப்ரெஷன் அதுக்குள்ளே போயிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. இல்லை நீங்கள் பார்க்குற யாராச்சும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேசி அவங்க மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு உயிரை சேவ் பண்ணலாம். அதனால தான் இப்போலாம் வந்து இந்த மொபைல் இந்த கேம் அதிலே வந்து நிறைய பேர் மூழ்கிடுறாங்க. அதனால் பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் நிறைய பேர் ஏங்கி போகிறாங்க. இந்த மாதிரி இருக்காதீங்க, எல்லாருக்கூடையும் கொஞ்சமாச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சமாச்சு பேசுங்க. உங்களுக்கு அப்செட்டாக இருந்தால் யாருக்கு கால் பண்ணி பேசணும்னு தோணுதோ அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஸோ உங்கள் மைண்டை மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். எப்பயுமே வந்து சேடாக டிப்ரெஷன் அப்படி இருக்காதீங்க. ஸோ லைஃப்பில் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ இதுக்கிட்டே நான் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு எண்ணம் வராதிங்க. இங்கே தீர்வு கிடைக்காத பிரச்சனை எதுவுமே கிடையாது. யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வு உங்ககிட்டே தான் இருக்கும், உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் தான் ஓகே. ஸோ நம்ம மூலமா அவளுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ சூப்பர் பிரதர், ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. எல்லாரோடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து சேரணும். அண்ட் நீங்களும் லைஃப்பில் நல்லா இருக்கணும்.